A is to B equal to 5 is to 7 மற்றும் B is to C equal to 6 is to 11 எனில் A is to B is to C அப்படின்னு கேட்டோம் 2019 டிஎன்பிசியில். உங்களுக்கு புரியுது தான் நிறைய சம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்க, முதல்ல 5 is to 7ன்னு கொடுத்துருக்கான், 6 is to 11ன்னு கொடுத்துருக்கான். கரெக்டுங்களா? கரெக்டுப்பா. இதில் நல்லா கவனிங்க. A is to B is to C கண்டுபிடிக்கணும். ஏவை கண்டுபிடினா முதலையும் பெருக்கணும், அது A. கடைசியும் பெருக்கனா அது C. பியை கண்டுபிடிக்கனா பிட்வீனை பெருக்கனா அது B. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடடே பாருங்க, எழுதலாமா? A B C. என்னடா ஸ்கூல் பசங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிங்கிறேன். ரைட்டுங்க. இப்போ ஏவை கண்டுபிடிங்க. 5 × 6. இங்கே 5030 கூட எழுதிங்க. நான் வந்து இப்படியே எழுதுறேன். சரிங்களா? சுருக்கு முடிஞ்சா சுரிக்கலாம்ல, அதுக்கு தான். பியை கண்டுபிடினா 7 × 6. சரிங்களா? இங்கே 7 × 6 அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட்டு. அடுத்தது சியை கண்டுபிடிக்கணும். சி எங்கிட்ட இருக்குது? கடைசி 7யும் 11யும். அப்போ 7 × 11. கரெக்டா? நல்லா கவனிங்க. ஏதாவது சுருக்க முடியுமான்னு பாருங்களேன். இப்போ இங்கே 7 இருக்குதுன்னா இங்கேயும் 7 இருக்குது. ஆனால் இங்கே 7 இல்லை. 7ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுற மாதிரி 3த்துலையுமே இருக்கணும். 5ஆம் வாய்ப்பாடினா 5ஆம் வாய்ப்பாடில் 3த்துலையுமே வகுப்படணும். ஒரு 2த்துல மட்டும் வர மாதிரி இருந்தால் அடிக்க முடியாது. 3த்துலையுமே இருக்கணும். சரிங்களா? அப்போ இல்லை, பெருக்குங்க. அப்போ 6 × 30. ஆமாம், 7 6 6 6 36. ஒரு 6 கூட்டினா 42 சாமி. ஓகே. அடுத்தது 7 11 77. அப்போ ஆன்சர் 30 is to 42 is to 77 எங்கிட்ட இருக்குது பாருங்க. இருக்குதா இல்லையா? இருக்குது. இந்த கணக்கு தானே? இந்த கணக்கு இல்லைங்க, மேலே அதோ இருக்குது பார்த்தீங்களா? ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது. 30 is to 42 is to 77. இதோ பாருங்க, கரெக்டாக வந்துருச்சு. புரியுதா? புரியுதுப்பா.